சாயிராம். என் அன்பு குழந்தா, நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டதும் இல்லை, அதேபோல துயரங்களும் வாழ்க்கையில் நிரந்தரமும் இல்லை. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன்னை வேதனைப்படுத்திவிட்டு சென்றாலும் உன் கோபத்தை மட்டும் அவர்களிடம் வெளிக்காட்டிவிடார். உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது மீண்டும் வரும். அதை நினைத்து நினைத்து கோபப்படாதே, வருத்தப்படாதே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை என் பிள்ளையே. நமக்காக யாருமே இல்லை என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. நான் உனக்காக உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். அதை மறந்துவிட்டு எனக்காக யாருமே இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. நன்றாக யோசித்துப் பார். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு சேர வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் அந்த வேலையை சரிவர செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலத்தை எப்படி ஏற்படுத்தலாம் என்ற சிந்தனை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் உறவினராக, உன் நண்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் தோழனாக, அனைத்துமாக நின்று நான் உன் வாழ்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை மறந்துவிட்டு, உன் சாயப்பாவையே மறந்துவிட்டு, நீ எனக்காக யாருமே இல்லை என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய். இதை கேட்க என் மனம் எவ்வளவு துடிக்கிறது என்பது உனக்கு தெரியுமா குழந்தையே? மீண்டும் ஒருமுறை அப்படி எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை சொல்லாதே. நான் தான் இருக்கிறேனே. உன்னுடைய வேதனை அனைத்தும் தீரும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாயோ அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை சூழும் நேரம், உன்னை அரவணைக்கும் நேரம் எல்லாம் கூடி வரப்போகும். இந்த சமயத்தில் வீணாக பயப்பட்டோ குழம்பியோ மன வருத்தப்பட்டோ நீ உட்கார்ந்திருந்தால் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பை இழந்து விடுவாய். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் வாய்ப்பையும் இழந்து விடுவாய் என் பிள்ளையே. நான் உன் நிழலாக உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை தூற்றியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை நான் உயர்த்துவேன், சர்வ நிச்சயமாக உயர்த்துவேன் என்பதை மறந்து விடாதே. அடிக்கடி நீ அனைத்தையும் மறந்து விடுகிறாய். என்ன நடந்தாலும் உன் கவனம் சிதறாமல் இருப்பதை பார்த்துக்கொள். எது நடந்தாலும் அதை சரிவர நடத்தி காட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் குழப்பம் ஏன்? நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் முடித்து கொண்டிருக்கிறேன், முடித்தும் கொடுத்திருக்கிறேன். சற்று திரும்பி பார். உன் வாழ்க்கையில் நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத பல மாற்றங்களை நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டேன், ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஏற்படுத்தியும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றாக சிந்தித்துப் பார். அந்த தருணங்களை நீயே புரிந்து கொள்வாய். உன் சாயப்பாவின் மகிமை என்னவென்று. என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் குழந்தையே. ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். எனவே எப்பொழுதும் பொறுமையாக இரு. எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எதற்காக நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் சொல்படி நீ நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உச்சியின் எல்லைக்கே செல்வாய். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருப்பது மிக மிக அவசியம். ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக பெற்றுவிடலாம், அடைந்தும் விடலாம். உன் மீது நம்பிக்கை எப்பொழுதும் மனதார நம்பு. உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை.
ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு சென்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது தவிர்க்க முடியாத சில இழப்புகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ப முடியாமல் சில துன்பங்கள் நடக்கவே செய்யும். அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள் நிறைந்துதான் இருக்கும். இவையெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை எதிர்கொள். நிச்சயமாக வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் மிக பிரகாசமாக. நீங்கள் எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையை மிக உச்சத்தை அடையலாம் மிக சுலபமாக. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை மெல்லியதாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. மறந்தும் கூட நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்மேல் இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தையும் காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது, உன்னில் நான் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை காப்பேன், கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் மிக சுலபமாக சாதித்தே விடலாம். தண்ணீர் கீழே சிந்தினால் எவ்வளவு வேகமாக காய்ந்து விடுகிறதோ அந்த அளவிற்கு மிக வேகமாக நகர்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதை ஏற்று. எல்லோருக்குமே நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் மிக வேகமாக வருகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டங்கள் மட்டுமே மிக வேகமாக வருகிறதே என்று ஆதங்கப்படுகிறாய்? என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது
நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மழையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன். உன் வீட்டிற்கு வருவேன். வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு.
சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும். பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே,
உன்னை முதலில் நீயே நேசிக்கப் பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா, அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே, உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். தனிமையில் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டு சில சமயம் ஏன் நமக்கு இப்படி நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை நம் வாழ்வில் வந்தது என்று கூட உனக்கு புரியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் தனிமையில் அமர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று யாராவது உன்னிடம் வந்து கேட்டால் கூட, எனக்கு என்ன கஷ்டம் என்று கூட எனக்கு புரியவில்லை, ஆனால் என் மனம் ஏதோ ஒரு வேதனையில் தவிக்கிறது, என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று கூறுகிறாய். சில சமயம் யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க கூட முடியாமல் உன் சிந்தனை வேறு விதமாக சென்று விடுகிறது. சில சமயம் உன்னையே நீ மறந்து போகும் அளவிற்கு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டுகிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து, என்னால் எதிலையுமே உண்மையாக இருக்க முடியவில்லை, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு, உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன். சோர்வு, தோல்வி, மனபாரம் என்று அனைத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் தர காத்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே,
உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு தடவை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும்.